அனுரா அருகே அனுரா அருகே அனுரா அருகே 4 தடவை அவருக்கான கொலை அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவரே பல இடங்களிலே 3 தடவை இருந்ததாக கூறுகின்றார். ஒன்று 95ஆம் ஆண்டு, இரண்டாவது 2000 ஆண்டு, மூன்றாவது 2007ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். 4வது தான் அவரை இலக்கு வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தன்னை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையாளிகள் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அட்டூழியங்களின் மத்தியிலே இருந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் தன்னை சுட வருகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக கூறிக்கொண்டு நினைத்திருந்தால் அவர் புலம்பெயர்ந்திருக்கலாம். அவர் அந்த ஆங்கில ஊடகத்திலே இருந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி எழுதிய ஒரு சிங்கள ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் அவரை மதிக்கின்றோம். சந்திரிகா வந்தார், மஹிந்த வந்தார், ரணில் வந்தார், கோட்டபாய ராஜபக்ஷ வந்தார், அதுக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றார் அனுரகுமார துஷாநாயக்கா வந்திருக்கின்றார். எவருமே அந்த ஊடகவியலாளருக்கான படுகொலைக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலைக்கோ எந்த ஒரு நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை. பல ஊழலை தூக்கி போடுகின்றீர்களா நீதி கொடுக்கின்றீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. வாயால் கதைக்கின்றீர்கள், அது நீதி கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த வருடம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜேஆர் காலமிருந்தே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிராக தங்களுக்கு சாதகமாக பத்திரிகைகளிலே எழுதாத ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த இலங்கை அரசாங்கத்தில் நீதி இல்லை என்று நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி கேட்டாலும் கூட சர்வதேசமும் மௌனம் சாதித்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கு தலையாட்டி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 16வது ஆண்டு நினைவை எமது இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக இன்று நாங்கள் அந்த நினைவு கூறுகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து வருகின்றோம். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த ஊடகவியலாளர் விக்ரமசிங்கே அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பே 4 தடவை அவருக்கான கொலை அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவரே பல இடங்களிலே 3 தடவை இருந்ததாக கூறுகின்றார். ஒன்று 95ஆம் ஆண்டு, இரண்டாவது 2000 ஆண்டு, மூன்றாவது 2007ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். 4வது தான் அவரை இலக்கு வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தன்னை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையாளிகள் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அட்டூழியங்களின் மத்தியிலே இருந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் தன்னை சுட வருகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக கூறிக்கொண்டு நினைத்திருந்தால் அவர் புலம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் அந்த ஆங்கில ஊடகத்திலே இருந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி எழுதிய ஒரு சிங்கள ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் அவரை மதிக்கின்றோம். தமிழ் ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகவியலாளர் என்று ஏறக்குறைய 46 பேர் சுட்டுக்கொலைப்படுகின்றார்கள். இலங்கையிலே முதலாவதாக சுட்டுக்கொலை செய்யப்பட்டதும் இந்த கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் 1985ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இராணுவ முகாமிலே வைத்துத்தான் முதலாவதாக தேவராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதுதான் வரலாறு. சிலர் அந்த வரலாற்றை மறைத்து 90ஆம் ஆண்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டவரைத்தான் வரலாறாக எடுக்கின்றார்கள். ஆனால் 90க்கு முதலே 85ஆம் ஆண்டு அம்பாறையிலே இருந்து அக்கரைப்பத்தை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் தான் முதலாவது சுட்டுக் கொல்லப்பட்டவர். அதனைத் தொடர்ந்து 46 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 46 ஊடகவியலாளர்களே ஏறக்குறைய 40 பேருக்கு மேலே எங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களும் 5 பேருக்கு கிட்ட சிங்கள ஊடகவியலாளரும் 2 அல்லது 1 ஊடகவியலாளர் இஸ்லாமிய ஊடகவியலாளரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்தனை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களும் ஆட்சிகள் மாறி இருக்கின்றது, ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி இருக்கின்றது. சந்திரிகா வந்தார், மஹிந்த வந்தார், ரணில் வந்தார், கோட்டபாய ராஜபக்ஷ வந்தார், அதுக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கின்றார் அனுரகுமார துஷாநாயக்கா வந்திருக்கின்றார். எவருமே அந்த ஊடகவியலாளருக்கான படுகொலைக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலைக்கோ எந்த ஒரு நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தேசிய மக்கள் கட்சி அதாவது ஏவிபியாக இருந்து இப்பொழுது அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக ஒரு 159 பேரை பாராளுமன்றத்திலே நிறுத்தி வைத்து விட்டு அவர் ஆட்சி செய்கின்றார். அவர் கூட ஊழலை பற்றி கதைக்கின்றார், நாட்டிலே வறுமையை பற்றி கதைக்கின்றார், பொருளாதாரத்தை பற்றி கதைக்கின்றார். இனப்படுகொலையை பற்றியோ ஊடகவியலாளர்கள் படுகொலை பற்றியோ அல்லது இலங்கையில் ஈழத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்குக்கான தமிழ் மக்களுக்கான படுகொலையை பற்றியோ அல்லது தமிழ் மக்களுக்கான படுகொலைக்காகத்தான் இந்த பொருளாதாரம் சீரழிஞ்சதை பற்றியோ அவர் வாய் திறக்கவில்லை.
அவரும் 8 ஒரு ஜனாதிபதியாக 9வது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். உருவங்கள் மாறி இருக்கின்றது, அவர் போடுகின்ற உடைகள் மாறி இருக்கின்றது, உள்ளம் மாறவில்லை என்பதுதான் அனுராவில் இருந்து நாங்கள் படித்த பாடமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இது முதலாவதாக அனுரா குமார திசாநாயக்க அவர்கள் பதவி ஏற்றதற்கு பிறகு ஒரு ஊடகவியலாளருக்கு எதிராக செய்கின்ற ஒரு நினைவு வணக்கமாகவும் அந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை நீதி வாங்கி செய்கின்ற இந்த மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து நாங்கள் கேட்பது என்னவென்றால், புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற மாண்புமிகு அனுரா குமார திசாநாயக்க அவர்களை நீங்கள் பல உடைய பயில்களை தூக்கி போடுகின்றீர்கள், பல ஊழலை தூக்கி போடுகின்றீர்களா நீதி கொடுக்கின்றீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. வாயால் கதைக்கின்றீர்கள், அது நீதி கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கும் நீங்கள் நீதி கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்களை நாங்கள் நீதியிலே நிறுத்துவோம் என்ற வார்த்தை இன்னும் கூறவில்லை. அதுபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மாமனிதர் யோசப் பர்ராசிங்கத்தை பற்றியோ அல்லது அவருடன் இருந்த ரவிராஜை பற்றியோ அல்லது வன்னியிலே சுடப்பட்ட ஏனைய ஊடக பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றியோ அல்லது ஊடகவியலாளர் பட்டியலை நின்று கொண்டு மட்டக்களப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. மாமனிதர் சிவராம் அவர்கள், நாட்டுப்பட்டாளர் நடேசன் அவர்கள் என்று வரிசையிலே நாங்கள் மட்டக்களப்பிலேயும் பலரை வந்திருக்கின்றோம். எதுக்குமே நாங்கள் நீதியற்றவர்களாகத்தான் இன்று இந்த நினைவு தினத்தை உண்மையிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் நீதி வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த இலங்கை அரசாங்கத்தில் நீதி இல்லை என்று நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி கேட்டாலும் கூட சர்வதேசமும் மௌனம் சாதித்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கு தலையாட்டி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த தினத்திலே அந்த நினைவு அந்த 16 ஆண்டுகள் எமது மண்ணுக்காக அல்லது எங்கள் குரலுக்காக ஒரு ஒருமித்த இலங்கையிலே இருந்து கொண்டு ஒரு சிங்கள ஊடகவியலாளர்கள் துணிவாக அவரை நாங்கள் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுத்து எழுதியவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவரின் நீதி மூலமாக ஏனைய ஊடகவியலாளருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூறி அனுரா அரசாங்கத்தை நாங்கள் மீண்டும் வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். இதேபோன்று வருடா வருடம் ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் கிட்டத்தட்ட இலங்கையிலே அண்ணன் அரியம் சொன்னதை போன்று 50 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களது நினைவு தினங்கள் மட்டக்களப்பிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள். அந்த வகையில் இன்று 16வது நினைவு கூறல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அனுர குமார திசாநாயக் அவர்கள் இந்த வருடம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜேஆர் காலமிருந்தே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிராக தங்களுக்கு சாதகமாக பத்திரிகைகளிலே எழுதாத ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தற்போதைய புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் 2 தடவைகள் இந்த நாட்டிலே ஒரு ஊழலற்ற ஒரு நியாயமான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் இன்று ஜனநாயக ரீதியாக இலங்கையின் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். தாங்கள் இந்த நாட்டை துப்புரவு செய்ய வேண்டும், ஊழலற்ற ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே இந்த நாட்டின் அரசை தற்போது பிடித்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று கிளீன் ஸ்ரீலங்கா, இலங்கையை துப்புரவு செய்வதற்காக ஒரு செயலணியை கூட நிறுவியிருக்கின்றார்கள். ஆனால் தெற்கிலே நடக்கும் வேலைப்பாடுகள் வடகிழக்கிலே நடப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த அரசியல் படுகொலைகளுக்கோ அல்லது ஊடகவியலாளர்களது படுகொலைக்கோ எந்த விதமான நியாயமும் கிடைப்பதாக தெரியவில்லை. புதிய அரசியலாவது இவர்களுக்கு ஒரு நியாயம், கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவா, ஊடகவியலாளர்களது அவா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும். அந்த வகையில் வடகிழக்கிலும் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது எந்த அளவிற்கு அவர்களது நடைமுறைகளை கொண்டு நடத்தப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த நாட்டின் பெரும்பான்மை இனத்தை தவிர ஏனையவர்கள் எவரும் உள்வாங்கப்படவில்லை. தற்போது கூட கடந்த இந்த கிழமை கூட வெறிகளிலே மீண்டும் தொல்பொருள் என்கின்ற அந்த திணைக்களத்தின் ஊடாக வெறிகள் மலையை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கை நடக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் தெற்குக்கு ஒரு நீதியும் வடகிழக்கிற்கு ஒரு நீதியுமாக கடந்த கால அரசாங்கங்கள் போல் நடக்கப் போகின்றதா, அல்லது புரியோடி போயுள்ள எங்களது தமிழர்களது இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை கண்டு கடந்த காலங்களிலே இந்த நாடு பொருளாதார ரீதியாகவும்
ஏனைய ரீதியாகவும் அதால பாதாளத்தில் சென்ற இந்த நாட்டை மீட்டெடுக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இப்படியான ஆர்ப்பாட்டங்களை, நினைவு தினங்களை நினைவு கூறுவதை தவிர்த்து இந்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் படுகொலைகள் செய்தவர்களை தண்டித்து இப்படியான நிகழ்வுகளை மேலும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் நடப்பதை நிறுத்திக் கொள்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.